ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் கோவக்காய் வச்சு அருமையான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வச்சுட்டு அதை 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோவுக்கு நான் கோவக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் நீளமாக பீசஸ் போட்டிருக்கிறேன். அதாவது ஒரு கோவக்காயை 4ஆக நீள்வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். அதை இது கூட சேர்த்துடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வச்சுருக்கிற கோவக்காயை நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி எடுக்கணும். கோவக்காயில் நீங்கள் நிறையா டைப்பில் செஞ்சுருப்பீங்க. இது போல் ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா வறுத்து விட்டுறலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த கோவக்காய் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். அது வரைக்கும் பாருங்கள். இப்போ வீடியோவில் காட்டிக்கிற பாருங்கள். லேசாக தோலெல்லாம் செவந்து வருது. இது அப்படியே ஓரமாக வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். அதில் 2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், நான் சின்ன கப் எடுத்துருக்குறேங்க. அதனால் 2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துருக்குறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கூடவே பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 4-5 போல் முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசாவை தண்ணியில் ஊற வச்சு கூட சேர்த்து கிரேவிக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக நம்ம முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா கசகசா சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் போல் சோம்பு, ஒரு 3 பல் பூண்டை தொளிச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். நல்ல பூண்டு சோம்பு எண்ணெயில் பொரியும் போது வாசனை பார்த்திங்கன்னா வீடே கமகமன்னு அடிக்கும். இது கூட ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை உருகத்து அதையும் சேர்த்துட்டு பொரிய விட்டுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடுசாக எந்த அளவுக்கு நம்ம பொடுசாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நறுக்கிட்டு இதில் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ அடுப்பை நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துக்க போகிறோம். ஒரே ஒரு தக்காளி சேர்த்தா போதும். நல்ல பெரிய தக்காளி எடுத்து அதையும் பொடுசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துடலாம். தக்காளி ஒரு 3/4 பாகம் வதங்கி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா பொருட்கள் இது கூட ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ஒரு 3/4 பாகம் வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக மசாலா பொருட்கள். ஃபஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால மிளகாய்த்தூள் மட்டும் தான் சேர்க்குறோம். இப்போ இது கூடயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி, இதில் காரம் இருக்காது, கலருக்காக சேர்த்துறோம். மசாலா பொருட்கள் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டோம். இப்போ நல்லா வறுத்து விட்டுடலாம். ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கி விட்டுருவோம். 1 நிமிஷம் வதக்குனா போதும், சரியாக இருக்கும். பாருங்கள், நல்லா தக்காளி மசாலாவில் பிடிச்சிருச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணி சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டாச்சு. நல்லா கொதித்து வரணும். கொஞ்சமாக தண்ணி சுண்டி வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா வேக விட்டுலாம். பாருங்கள் எவ்வளோ திரண்டு வந்துருச்சுன்னு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா புளி தண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் புளி பேஸ்ட் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. புளி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து கொதிக்கட்டும். பாருங்கள், அங்கங்கே நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம வறுத்து விட்டுருக்கிற கோவக்காயை சேர்த்துக்கலாம். கோவக்காய் நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் நல்லா ஒரு மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் இந்த கிரேவிக்கு. கோவக்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். பாருங்கள், நல்லா மசாலா நல்லா பெரட்டணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கல்லுப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சரியாக இருக்கும் இந்த கிரேவிக்கு. இப்போ கலக்கி விட்டுடலாம்.
உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிக்குது. நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியும் இது கூட சேர்த்துடலாம். நீங்கள் நிறையா டைப்பில் கோவக்காய் கிரேவி பண்ணியிருப்பீங்க. ஒரு முறைக்கு இது போல் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். தோசை, சப்பாத்தி, ஆப்பம், சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ஒரு 7 பேர் சாப்பிட்லாம், அந்தளவுக்கு இருக்கும். சாதத்து கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் கிரேவி போட்டு சாப்பிட்டிங்கனாலே போதும். கிட்டத்தட்ட அரை தட்டு சோறே காலியாயிரும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து திக்காய் வந்துருச்சு. கடைசியாக மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளுக்கு கோவக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். உங்களுக்கு டைம் இருந்தால் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.